இந்த நாடி ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. சில பேருக்கு மட்டுமே இந்த ஓலைச்சுவடி என்பது கிடைக்கும். அப்போ இந்த ஓலைச்சுவடி பார்ப்பதற்கான முதல் வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தால் வலதுகை கட்டவிரல் ரேகையும், பெண்ணாக இருந்தாங்கன்னா இடதுகை கட்டவிரல் ரேகை வச்சு தான் இந்த நாடி ஜோதிடம் என்பதை பார்க்கணும். அதுக்கான ஓலைச்சுவடியை அந்த ரேகை வைத்து அந்த ஓலைச்சுவடியை தேடணும். ஒரு ரேகைக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் பிரகாரம் தான் ஓலைச்சுவடியை தேடி எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை பலன் நம்ம படித்து சொல்ல போகிறோம். அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் வருதா இந்த ஓலைச்சுவடியில், இந்த உங்களோட ஓலைச்சுவடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்போம். இந்த ஓலைச்சுவடியில் எல்லா விவரங்களும் அவங்களுக்கு அமைஞ்சு வந்த பிறகு தான், அந்த ஓலைச்சுவடியை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அவங்க வாழ்க்கை பலன் படித்து நம்ம சொல்ல முடியும் மேடம். இப்போ ஒருவர் நாடி ஜோதிடம் பார்க்க வராங்க. அப்போ அவங்க என்ன சூழ்நிலையில் வந்திருக்காங்க, அந்த சூழ்நிலை எப்போ மாறும், எதை தேடி வராங்க, அது எப்போ மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக நம்ம எடுத்து அதில் சொல்லிட மேடம். அதனால் சில பேருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுனால தாத்தாவை போலே நீ சூப்பராக பார்த்து சொல்கிறப்பா. சில பேர் சொல்லியிருக்காங்க, அடுத்த கோவிந்தசாமி நீதான்ப்பா. அப்போ உங்கள் தாத்தா எந்த அளவுக்கு சொல்லி அப்படியே நல்லது நடக்குதோ அதே போல் நீ சொல்லி நல்லது நடக்குதுப்பா. அதனால் இந்த ஜோதிடத்தை மட்டும் நாடி ஜோதிடத்தை விட்டுறாதீங்க. இன்னும் உங்கள் தலைமுறையில் நிறைய பேர் வரணும், நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புவாங்க.